நாளிலே கர்த்தருடைய தூதுக்காக உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16 தொடக்கம் 18 வரைக்கும் தயவு செய்து வாசிக்க கேட்போம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய வருடம் கடந்து செல்ல இன்னும் ஓரிரு சில நாட்கள் தான் இருக்கிறது. புதிய வருடமாகிய 2015ஆம் ஆண்டை சந்திக்க மிகவும் ஆவலோடு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா? அதற்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய காரியம் உண்டு. இந்த உபாகமத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 16 தொடக்கம் 18 வரைக்கும் நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியை இந்த வேளையிலே நீங்கள் நிச்சயமாக தியானித்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. நாம் வாசிக்க கேட்க இந்த வாக்கியத்திலே பாருங்கள், கர்த்தரை நாம் மறவாமல் அவரை நினைக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகின்றார். கர்த்தரை நாம் மறவாமல் அவரை நாம் நினைக்க வேண்டும். இந்த காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளிலே அநேகர் இந்த புதிய ஆண்டில் தங்களுடைய வேலை முன்னேற்றங்கள், தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதை குறித்து, இன்னுமாக தங்களுடைய உறவினர்கள், தங்களுடைய நண்பர்களுடன் தங்கள் நேரத்தை எவ்விதமாக மகிழ்ச்சியுடனே செலவழிக்கலாம், புதியவருடைய ஆரம்பத்திலே மகிழ்ச்சியுடன் இருக்க என்னென்ன ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் பலவிதமான திட்டங்களை போட்டு செயல்படுவர்களாக காணப்படுவார்கள். ஆம் அருமையானவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையும் தாம் ஐக்கியப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய சபையையும் நினைத்து பார்ப்பதே மிக மிக முக்கியமானதாகும். கர்த்தரையும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் கர்த்தருடைய சபையையும் நினைத்து பார்ப்பதுதான் மிக மிக முக்கியமானதாகும். ஏனென்றால் இதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர வேறு எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் இந்த வேளை வரைக்கும், இந்த கடைசி நேர வேளை வரைக்கும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் எவ்வளவோ ஆவிக்குரிய நன்மைகளையும் அதிசயமான ஆலோசனைகளையும் அதிசயமான அனுபவங்களையும் தந்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தம்முடைய சபை மூலம் நமக்கு தேவையான ஆவிக்குரிய உணவுகளை நாள்தோறும் தந்து நம்மை பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி வந்திருக்கிறார். இன்னுமாக நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சுகஈனங்கள், சோர்வுகள், நம்முடைய தனிமைகள், பயங்கள், கவலைகள், இந்த வேளைகளில் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்த தமது ஊழியக்காரர் மூலமாக ஜெப தேவைகளையும் ஆலோசனைகளையும் தந்து
இந்த சூழ்நிலைகளிலே உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி பாதுகாத்து வந்திருக்கிறார் அல்லவா? ஆனால் நம்மில் சிலர் இவைகளை சிந்திக்க தவறிவிடுகின்றார்கள். அதை சிந்திக்க தவறி ஆண்டவரிடத்திலே நன்மைகளை பெற்ற அந்த 10 குஷ்டரோகிகளிலே அவர் நினையாமல் போன அந்த 9 பேரைப் போல மாறிவிடுவது கர்த்தருக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த வருடத்தின் முடிவு மாதத்திலே நிற்கும் நாம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்ற கடமைப்பாடு உடையவர்களாக நாம் காணப்படுவோம். தம்முடைய ஜனங்கள் தம்மை மறவாமல் தாம் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்க, தம்முடைய அதிசயமான செய்கைகளை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டுமென்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய கட்டளை ஆரம்பம் தொடக்கம் இதே நோக்கமாகத்தான் இருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் தமது ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் பயங்கரமான அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து அவர்களை அதை கடக்க பண்ணி பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார் அல்லவா? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை அருமையாக போஷித்தார் அல்லவா? வனாந்திரத்திலே கன்மலைகளை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணி அவருடைய தாகத்தை தீர்த்தார் அல்லவா? சத்துருக்களின் கைகளுக்கு அவர்களை விலக்கி மீட்டார் அல்லவா? அவர்கள் தங்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார் அல்லவா? ஆனாலும் அருமையானவர்களே, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய அந்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அவருடைய கிருபைகளையும் அவர் நினையாமல் அவரை மறந்து நடந்தார்கள். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்து நடந்தார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை, தேவ ஊழியனுடைய ஆலோசனைகளையும் தள்ளிவிட்டு தங்கள் விருப்பத்தின்படி அவர்கள் நடந்தார்கள். தங்கள் செயல்கள் மூலமாக தேவனுக்கு கோபம் உண்டாக்கினார்கள். ஆதலால் அவர்கள் தங்கள் நாட்களை வெறுமையிலும் அவர்களுடைய வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார் என்று நாங்கள் சங்கீதம் 78:33 எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் மறந்து விடுகிறோம் என்பதற்கு நம்முடைய செயல்களே சாட்சியாக அமைகிறதல்லவா? நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தேவன் நமக்கு செய்யும் நன்மைகளை மறந்து விடுவோமாயின் நாம் அவரை துதிக்கவோ ஸ்தோத்தரிக்கவோ முடியாத ஒரு நன்றியற்றவர்களாக நாம் காணப்படுவோம். இஸ்ரவேலருக்கு சம்பவித்தது அதுதான் அருமையானவர்களே. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவதை நாங்கள் வாசித்து பார்ப்போம். ரோமர் 1 அதிகாரத்திலே 21வது வசனத்தையும் 28வது வசனத்தையும் தயவு செய்து பார்ப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமேன். தேவன் பாருங்கள்,
நமது ஜீவியத்தில் நமக்கு செய்திருக்கும் அதிசயமான செய்கைகள், அருளியிருக்கின்ற ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய மேன்மையான அனுபவங்கள் அனைத்துமே அளவிட முடியாதது. அனைத்துமே அளவிட முடியாதது மட்டுமல்ல. பாருங்க, கர்த்தருடைய சபையிலே அவருடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியப்பட்டு நிலைத்திருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை. இந்த கிருபையை கூட இன்றைக்கு சில தேவனுடைய பிள்ளைகள் தள்ளி விடுகின்றார்கள். கர்த்தர் நம்மை வழிநடத்திய சந்தர்ப்பங்களிலே நாம் சோர்ந்து போய் அவர் தந்த வாக்குத்தத்தங்களை கூட நாம் சந்தேகித்திருக்கிறோம் அல்லவா? கடந்த காலங்களில் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். பல வாக்குகளை, ஆலோசனைகளை தந்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அவைகளையெல்லாம் சந்தேகித்திருக்கிறோம் அல்லவா? சில சந்தர்ப்பங்களிலே நமது விசுவாச ஜீவியத்தை சந்தேகித்திருக்கிறோம் அல்லவா? சில சந்தர்ப்பங்களிலே கர்த்தருக்கும் அவர் நம்மை நடத்த தந்த அவருடைய ஊழியருக்கும் விரோதமாக முறுமுறுத்து ஊழியரை எதிர்த்து நின்றிருக்கிறோம் அல்லவா? ஆனாலும் தேவன் நம்மை தண்டியாமல், நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வருஷத்திலே நமது வியாதி நேரங்களிலே நல்ல பரிகாரியாக இருந்து மிக அற்புதமான சுகத்தை தந்து பாதுகாத்தாரே. நாம் கூப்பிட்ட நாளிலே நமக்கு பதிலளித்து நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து தமது வல்லமையையும் அன்பையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? பலவிதமான சோதனைகளை சகிக்கவும் அதை ஜெயிக்கவும் பலத்தையும் கிருபையும் தந்தார் அல்லவா? ஆபத்துக்கள், விபத்துக்கள், சத்துருக்களின் வல்லமைகள், அவர்களுடைய சூழ்ச்சிகள் நம்மை அணுகாதபடி அவர் காத்தார் அல்லவா? மனுஷ தயவுகள் நமக்கு கிடைக்க பண்ணி இருக்கிறார் அல்லவா? நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிறார் அல்லவா? எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமாக வாழ அருமையான வழிநடத்தலை தந்திருக்கிறார் அல்லவா? நல்ல ஆலோசனைகளை தந்திருக்கிறார் அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் நம்மை வழிநடத்தி வந்த இந்த பாதைகளிலே தேவனுடைய அதிசயமான செயல்களையும் அவர் தந்த அற்புதமான ஆலோசனைகளை நினைத்து பார்த்து நன்றியுள்ள இருதயத்தோடு அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வருஷத்தை முடித்து புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்கும் முன்பாக நாம் தேவனோடு செய்த பொருத்தனைகளையும் அவைகளை நிறைவேற்ற தவறிய நமது ஏமாற்றுத்தனத்தையும் எண்ணி இதன் மூலமாக நாம் முறித்து கொண்ட தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு புதிய வருஷத்தில் ஆசீர்வாதத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அவருடைய சமூகத்திலே அளவில்லாத இரக்கங்கள் உண்டு. பல சூழ்நிலைகளிலே நாம் மாறிவிட்டோம் என்பது மறக்க முடியாதது. நாம் ஒரு யாக்கோபுவாகவே நாம் இன்றும் இருக்கிறோம். ஆனாலும் நம் கர்த்தர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே புதிய ஆண்டு எமக்கு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்ற வீணான பயங்களுக்கு நாம் நம்மை உட்படுத்தக்கூடாது. வீணான பயங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அருமையானவர்களே, பயம், சந்தேகம் நம்மை அதைரியப்படுத்தி சோர்ந்து போக பண்ணும் பிசாசின் ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம், பயங்கர ஆயுதம். பாபிலோனிய சிறையில் இருப்பிலிருந்து
நெகேமியா எருசலேமுக்கு வந்தபோது எருசலேம் பாழாய் கிடக்கிறதையும் அலங்கத்தின் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டிருப்பதையும் தேவஜனத்தின் சிறுமையையும் கண்டு எந்த வகையான சோர்வுக்கும் ஒரு இடம் கொடாமல் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி ஜனங்களை திடப்படுத்தினார் அல்லவா? அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினாங்க, அவரது வேலைகளை தடை பண்ணினாங்க. ஆனாலும் அவரும் அவருடைய ஜனங்களும் அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்திலும் குடும்பத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் நம்மை முன்னேற விடாதபடி பல சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். சோர்ந்து போக பண்ணும் வார்த்தைகளை நமக்கு முன்பாக போடலாம். நாம் சிறுமையில் இருப்பது போல உணரலாம். நாம் உள்ளத்தை சந்தேகங்களும் பதயங்களும் அதைரியங்களும் ஆட்கொண்டு எம்மை பலவீனப்படுத்தலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வேறு விரிக்கப்படாத ஜீவியமும் சாட்சியற்ற ஜீவியமும் நம்முடைய சபைக்கும் ஊழியங்களுக்கும் சவாலாக எழும்பி நிற்கலாம். ஆனால் இவைகளை நோக்கி பாராமல் நம்மை அழைத்தவர் இறுதி வரை நம்மை நடத்த வல்லவர் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மிலே துளிர்விடட்டும். இந்த வருஷம் முடிவதற்குள்ளே நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு எழுந்து கட்டுவோம். இதுதான் எங்களுடைய உறுதியான தீர்மானமாயிருக்கட்டும். நம்மை அழைத்தவரை மாத்திரமே நம்பினவர்களாய் புதிய வருஷத்தை உறுதியோடு சந்திப்போம். கர்த்தர் தாமே இதற்கு போதிய கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமோற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமமோற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபேலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபேலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்
தாளந்தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர் தாளந்தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். களிப்போடு விரைந்தமை சேர்த்திட கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.